ஹாய் காய்ஸ் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். JKS பைக்ஸ் இருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RTR 160. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலராக இருந்தது, ப்ளூவாக மாற்றிருக்கோம். வண்டி வந்து ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி பக்காவாக கொடுத்தோம். வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து டேரெக்டாக நம்ம சென்னைக்கு வந்தாப்புல, அப்படி நம்ம ஷாப்புக்கு தான் வந்தாப்புல. வண்டி எப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிவ்யூலாம் கேளுங்க, வண்டி எப்படின்னு பார்க்கலாம். வண்டியில் இருக்கிறோங்கண்ணா. வண்டி கஸ்டமர் ட்ரையல் ஓட்டி பார்க்குறாரு. ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுவார். வண்டி பக்கா குவாலிட்டியாக கொடுத்தோம். வண்டி நிறைய டேமேஜாக நிறைய பிரச்சனை இருந்துச்சு. வண்டி வந்து ஒரு கிரே கலராக இருந்தது, நம்ம ப்ளூவாக மாற்றி கொடுத்துருக்கோம். அவர் 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காப்புல. வண்டி புதுசாக எடுத்து ஓட்டி பார்த்துட்டு நம்ம ஊருக்கு திருப்பி ராஜபாளையத்துக்கு பேக் பண்ணி அனுப்பணும். கஸ்டமர் ரிவ்யூ கேட்கலாம். வண்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நான் எதிர்பார்த்ததோடவே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட இந்த பைக்குக்காக ஒரு 3 மாதம் நான் வெயிட் பண்ணி இருக்கிறேன். அந்த பைக்குக்காக தான் மெயினாக அங்கேருந்து வந்தது, சவுதி அரேபியால இருந்து. இப்போ நீங்கள் வந்து சவுதி அரேபியால தான் சவுதி அரேபியால இருந்து வந்தது. ஓகே ஓகே ஓகே. இந்த பைக் எடுக்கிறதுக்காக தான் வந்து, இந்த பையனுக்காகவும் தான். அப்படிங்களா? இவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பாக்குறேன். நான் இங்க இருந்து சவுதி போறப்போ வயித்துல 4 மாசம், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். நேத்து தான் பாத்துருக்கேன். ஆமா, கல்யாணமா எங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகே. ஆமா, நான் இங்க இருந்து கிளம்புறப்போ 4 மாசம் 7 மாசம் லீவ்ல வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டான். கண்டிப்பா அவனுக்காக தான் மெயின் அதை பாக்குறது. நான் கேட்ட கலரு, அப்புறம் நான் இந்த கேட்ட அப்பாச்சி மோனோகிராம் அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. மிரர் மெயினா இந்த கேட்டிருந்த கோல்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆமா, இது சென்டிமெண்டான பைக். என்ன கலர்ல நினைச்சு வண்டி இது? இது முன்னாடி ஆஷ் கலர்ல இருந்தது. ஆஷ் கலர்ல இருந்தது. நான் கேட்டது அதே ஆஷ் கலர்ல தான் கேட்டிருந்தேன். இதே மாதிரி இன்னொரு பைக் போட்டிருந்தீங்க, டக்குன்னு அதுல சேஞ்ச் ஆயிருச்சு. அதனால அந்த கலரை லைக் பண்ணி கேட்டது. உண்மையிலே நான் எதிர்பார்த்தோட நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இது நம்ம தாத்தா வாங்கி கொடுத்த பைக். நான் காலேஜ் படிக்கிறப்போ. ஓகே ஓகே. 2015ல வாங்கி கொடுத்தாப்ல. 2015ல தாத்தா 2015ல வாங்கி கொடுத்தாப்ல. அது அப்போ ஓட்டுனதோட சரி 6 வருஷமா அங்க. நீங்க சொன்னீங்க வண்டி ரொம்ப கண்டோம், நல்லா இருக்குது பைக். ஓட்டும் போது நல்லா இருக்குது. ஓட்டும்போது நல்லா ரொம்ப திருப்தியாவும் இருக்கு. இது குறைகளாம் இல்ல. நான் அவுட்லுக்ல இருந்து வண்டி இன்ஜின் ஸ்மூத்ல இருந்து நான் கேட்டிருந்தது இந்த கலர், இந்த மோனோகிராம், இந்த கோல்டு. ஆனா அது போக மிச்சம் எல்லாமே நீங்க தான் பாத்துருக்கீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்குது. ஓகே. உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? ஆக்சுவலா அண்ணன் பாத்தீங்கன்னா சவுதில இருந்து தான் இப்போ வந்திருக்காப்ல. இந்த வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்தாப்ல. என்கிட்ட நேத்து முன்னதே கால் பண்ணாரு, சத்யா இன்னைக்கு நான் கரெக்டா வந்துருன்னு சொல்லிட்டு. இந்த வண்டி நீங்க அனுப்பிச்சது எந்த ஊர்ல நினைச்சீங்க? ராஜபாளையம். ராஜபாளையம். நேட்டிவ் வந்து ராஜபாளையம். ஓகே ஓகே. அண்ணனோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா ராஜபாளையம். ஆனா சவுதியில போய் 6 வருஷமா அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சவுதியில தான் நம்மளுடைய JKS பைக்ஸோட யூடியூப் சேனல் பாத்திருக்காரு. அங்க இருந்து பாத்துட்டு தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சு இந்த வண்டியை வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு விடுங்க சொல்லி கேட்டாப்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு சாதாரண ஒரு 2 வீலர் மெக்கானிக் தான். ஒரு சவுதி அரேபியா வரைக்கும் ஒரு JKSன்ற நேம் வந்து போயிருக்குன்ற போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலையை கத்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வண்டி அதே மாதிரி குறை இல்லாம வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு பக்கா ஷோரூம் பிராண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனா உங்களுக்கு எதிராக குறைகள் திருப்தியா இருக்கு. 100% நல்லாவே நீங்க பூர்த்தி பண்ணிருக்கீங்க. ஓகே, நல்லா இருக்குது. ஓகே ஓகே. என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்ப என்னோட சேனல் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை வச்சுதான் நான் பையன்கள்ட்டையும் பேச வேண்டியிருக்கு. அவங்களுமே சொல்லி, அவங்க 2-3 பைக் பல்சர் ஒன்று வச்சிருக்கிறாப்புல, அப்பாச்சி ஒரு 2 எண்ணம் இருக்குது. நீங்களும் நம்பி கொடுக்கலாம், பெர்ஃபெக்டா இருக்கும். ஆமாண்ணா, எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரிதான் பைசான்ற ஒரு 2வது விட்டு விஷயம் இருந்தாலும் நம்மளுடைய பிரதர், ஓன் பிரதர் மாதிரி தான் அவருக்கு வந்து வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா எந்த வேலை பண்ணாலும் வந்து நம்ம ஏதோ தானோ செஞ்சிட மாட்டோம். வண்டி எனக்கு திருப்தியானாதான் ஃபர்ஸ்ட் நான் அவரை கூப்பிடவே செய்வேன். வண்டி வந்து டோட்டலா நிறைய டேமேஜா இருந்தது. வண்டி கிரே கலரா தான் இருந்துச்சு. வண்டி ஃபுல்லாவே கண்டோம். ஆனா வண்டி வந்து ஒரு பக்காவா வேணும்னு சொல்லி கேட்டாப்ல. எதுவுமே குறையே இல்ல. 2 MRF டயரு, மேட் ப்ளூ பண்ணிருக்கோம், டேங்க் மோனோகிராம், சைடு மிரர், லாக் செட்டு, சுவிட்ச் செட்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி ஒரு ஷோரூம்ல கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். வண்டியோட பழைய ஸ்பேரோட வீடியோ பார்க்கலாம். டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா கார்ட்ல வந்து அவங்களுடைய ஊர் நேமே போட்டு தான் வச்சிருந்தாங்க. சைலன்சர் டோட்டலா மாற்றிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இது ஃபியூல் பம்போட வண்டி. இந்த மாடல் இது பம்ப் இருக்கு பாருங்க. இது பம்பை டோட்டலாவே நம்ம வந்து பெட்ரோல் வண்டி மாதிரி நார்மல் டைப் மாதிரி மாத்திருக்கோம். பெட்ரோல் டேங்கும் மாத்திருக்கோம். இது எல்லாமே இந்த வண்டியோட ஸ்பேர்ஸ் தான் பாருங்க. ஒயரிங் கிட்ல ஆரம்பிச்சு இது வந்து அதான் ஃபியூல் இன்ஜெக்டரோட மாடலோட ஒயரிங் கிட்டு. ஃப்ரண்ட் டிஸ்க் பிளேட்டு, பேக் சகாப்தரு, ECM அந்த வர்ற போர்டு, சைன்ஸ் ப்ராக்கெட்டு, டிஜிட்டல் மீட்ரு,
எல்லாமே போயிடுச்சு. கார்பெட்ல இருந்து எல்லாமே மாத்திருக்கோம். நிறையவே ஒர்க் பண்ணிருக்கோம். வண்டி டோட்டலாவே கம்ப்ளீட்டா புது வண்டி எப்படி பண்ணா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் மாத்திருக்குமே. வண்டி வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான வண்டி சத்யா. எனக்கு வண்டி வந்து பக்காவா நீங்க ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. ஷார்ட் டைம்லயே கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிருக்கோம். 3 மாசம் டைம் சொன்னாப்ல. நான் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு 2.5 மாசத்துல முடிச்சு கேட்டேன். அதே மாதிரி கேட்டா கொடுத்துட்டு செஞ்சிருக்கீங்க. அது என்ன காரணம்னா வந்து ஆக்சுவலா ஒரு 6 வருஷம் போய் சவுதியில இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் வரப்போறேன், எனக்கு வண்டியை வந்து ஊர்ல ஓட்டுறதுக்கு வண்டி இல்ல சத்யான்னு சொன்னாப்ல. சரி, அவர் அவ்வளவு நாள் அங்கிருந்து வராப்ல, அவருக்காகவே நம்ம கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு சவுதி அரேபியா வரைக்கும் ஒரு என்னுடைய சேனல் போயிருக்கு. என்ன தெரியுதுன்னா வந்து அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும். நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம எங்க இருந்தோ ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சவுதி, மலேசியா, சிங்கப்பூர் நிறைய ஊர்ல இருக்கவங்க வந்து வண்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வண்டி எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. வண்டி கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கா குவாலிட்டியா கொடுத்துலாம், எந்த குறைகளுமே இருக்காது. நாட்கள் முன்ன பின்ன வரும், அது கண்டிப்பான்ற விஷயம். ஏன்னா வேலை செய்யறதுக்கான டைம் தான் எடுக்கிறோம். மித்தபடி உங்களுக்கு எல்லாமே பக்கா சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இப்ப வண்டி வந்து பேக் பண்ணி அனுப்பணும்னா உங்களுக்கு அனுப்பணும் ராஜபாளையத்துக்கு தான் இப்ப அனுப்பணும். வண்டி டெலிவரி எடுத்துட்டாரு, ஓட்டி பார்த்தாச்சு. இப்ப பேக்கிங் பண்ணி அனுப்புறதா மெயினான விஷயம். வண்டி வந்து டேமேஜ் இல்லாம போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நாங்க அதை ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோமே. யாரும் வண்டி நம்பி கொடுக்கலாம், கண்டிப்பா ஒரு புது வண்டி மாதிரி கொடுத்துருவோம். ஆனா ரொம்ப நன்றி, நன்றிமா. கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க. வண்டி எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லியிருப்பார் எல்லாமே. வண்டி வந்து பக்காவாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துச்சோம். வண்டி வந்து ஊருக்கும் வந்து நம்ம பேக் பண்ணியும் கொடுத்தாச்சு. வண்டி அவரு வந்து அங்கே பிரித்து பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. வண்டி நல்லா இருக்குண்ணா, டேமேஜ் இல்லை, பக்காவாக இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வண்டி நீ இவ்வளோ இதுவாக ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னாப்புல. யார் வண்டி கொடுத்தீங்கனாலும் நாட்கள் முன்ன பின்ன, ப்ரைஸ் முன்ன பின்ன, ஆனால் வண்டி பக்கா குவாலிட்டியாக தரலாம். அதுக்கு வந்து ஜேகேஎஸ் பைக்ஸ் ஒரு 100% ஒரு விஷயத்த சொல்கிறோம். இந்த வண்டி நிறைய ப்ராப்ளமாக இருந்துச்சு. வண்டி அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக வண்டியை கொடுத்தோம். ஒரு ஃபேமிலியே வந்து வண்டி எடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா உங்களுக்கும் வண்டி நம்மளை நம்பி கொடுத்ததுக்கு. யாருனாலும் நம்பி வண்டி கொடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.